என்று கர்த்தர் எனக்கு சொன்னதை கட்டாயம் தருவார். இதான் வேத கையில் எடுத்து சொல்லுங்க, கொடுப்பேன். ஏதோ ஒன்று கொடுப்பேன்னு சொன்னார். உனக்கு கிருபைகளை கொடுப்பேன், உனக்கு வரங்களை கொடுப்பேன், உனக்கு வாழ்க்கையை கொடுப்பேன், உனக்கு ஒரு ஊழியத்தை கொடுப்பேன். ரொம்ப நாளைக்கு முன்னால் சொன்னார். 73ஆம் ஆண்டு உலகத்தின் பல தேசங்களுக்குள்ளே உன்னை கொண்டு போவேன். பல தேசத்தின் மக்கள் உன்னை தேடி வருவார்கள். எத்தனையோ வருஷமாச்சு, நடக்கவே இல்லை. ஆனால் சொல்லுங்க, எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அது இதுதான். எல்லாம் வாயை திறந்து, அது இதுதான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அது இதுதான். வாழ்க்கை தான், ரட்சிப்பு தான், அபிஷேகம்தான், இந்த ஊழியம்தான், இந்த கிருபை தான். என்ன சொல்லுங்க, அது இதுதான். அது உலகத்துக்கு தெரியுமோ தெரியாதோ, உங்களுக்கு கர்த்தர் புரிய வைப்பார். ஆமென். சில பேருக்கு அதான் இதுனே புரியல. எதையோதையோ இது நினைக்கிறாங்க, எதையதோ இது அல்ல, அதுதான் இது. புரிந்து கொள்ள ஆமென் சொல்லணும். எதுவோ இது அல்ல, புரியவே இல்லை. எதுவோ இது அல்ல. எல்லாம் வாயிரத்துல சொல்லுங்க, தேவனே இதுவோ இதுவாக இருக்கக்கூடாது, நீ என்ன சொன்னீங்களோ அதுவே இதுவாக இருக்க வேண்டும். புரிந்தால் ஒரு ஆமீன் சொல்லணும். எனக்கு கூட சொல்லுவாங்க, நீங்கள் அப்படி வாங்கலாம். யார் கூட சொன்னாங்க, நினைச்சா 4 கார் வாங்கலாம், 8 கார் வாங்கலாம். அதல்ல, தேவன் எதை சொன்னாரோ அதுதான் இது. கரங்களை உயர்த்தி, அது ஒருவேளை மன வாழ்க்கையாக இருக்கலாம். 1000 பொண்ணு இருக்குது, 1000 பையன் இருக்கிறான், ஆனால் தேவன் என்ன சொன்னாரோ அதுதான் இது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி வாயை திறந்து, தேவனே நீ என்ன சொன்னீங்களோ அதை நான் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே, அதுதான் இதுவாக இருக்கணும். ஆமென். நிறைய சாய்ஸ் வரும், பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அதல்ல, தேவன் சொன்னது தான் என் வாழ்க்கையில் நடக்கணும். கரங்களை உயர்த்தி, அது சுகமாக இருக்கலாம், அது வாழ்வாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம். அந்த வார்த்தை திரும்ப சொல்லுங்க, அதுதான் இது. உலகம் கூட ஆஃபர் பண்ணும். உங்களுக்கு தெரியுமா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு உலகத்தில் அதிகமான ஆஃபர் உண்டு. புரியவே இல்லை, புரியுதா? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு உலகத்தில் அதிகமாக ஆஃபர் உண்டு. புரியல? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு உலகத்தில் அதிகமாக ஆஃபர் வரும். உனக்கு அதை தரேன், உனக்கு இதை தரேன், நீ அப்படி பண்ணுறேன், நீ இப்படி பண்ணுறேன். ரட்சகருக்கு இல்லையா? மகிமை தருவேன், பூமியை தருவேன், எதை தருவேன். கவனிங்க, அபிஷேகம் இல்லாதவனுக்கு ஆஃபரே கிடையாது, அபிஷேகம் பெற்றவனுக்கு நிறைய ஆஃபர். புரியவே இல்லை. நான் புரியுதாமா? உன்னை அங்கே கூட்டின்னு போவேன், உன்னை இங்கே கூட்டின்னு போவேன், கூட்டின்னு என்ன செய்வேன்? சத்தமா அந்த ஆஃபர் இல்லை. இவர் தருகிற ஆஃபரை போல யாருமே ஆஃபர் தர முடியாது.